எழுப்புதல் கையேடு. எழுப்புதல் என்றால் என்ன? கர்த்தரே தெய்வமென நிரூபிக்கப்படுதல், தேவன் மக்களை சந்திப்பது, மக்கள் தேவனோடு இணைக்கப்படுவது, தேவனின் தொடுதலை அனுபவிப்பது, தேவனால் நேரடியாக நடத்தப்படுதல், இரட்சிப்பின் பிரசன்னம் வெளிப்படுதல், ஆவியானவரின் பலத்த அசைவாடுதல், ஆவியானவரின் வரங்கள் வல்லமையாய் வெளிப்படுதல், தேவ வல்லமை வெடித்து சிதறுதல், தேவ தூதர்களின் சந்திப்புகள், ஜனங்கள் பாவத்தை விட்டு தேவனிடம் திரும்புதல், திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுதல், சத்துருக்கள் நியாயந்தீர்க்கப்படுதல், சத்துருக்கள் பிடியிலிருந்து விடுதலை, திரள் கூட்ட ஜனங்கள் ஞானஸ்நானம் பெறுதல், தேசம், பட்டணம், கிராமங்கள் சந்திக்கப்படுதல், பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாதல், மந்திர பொருட்கள் அழிக்கப்படுதல், விக்கிரகங்கள் எண்ணமற்று போதல், விக்கிரகங்களின் மகத்துவம் அழிதல், பிசாசின் கிரியைகள் அழிதல், அற்புத அடையாளங்கள் நடத்தல், தேவனை மையப்படுத்தி வாழுதல், பின் வாங்கினோர் தேவனிடம் வருதல், வேதத்தின் ஆழங்களுக்குள் செல்லல், திரள் கூட்ட மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தல், சபையின் எண்ணிக்கை பெருகுதல், சபையில் ஆத்துமாக்கள் நிரம்பி வழிதல், ஊழியர்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்துதல், ஜபத்தில் ஆராதனையில் பெருகுதல், தேவனின் சித்தம் பூர்ணமாய் நிறைவேறுதல், ஜனங்கள் தேவனில் மகிழ்ந்து கலிகூறுதல், பொருளாதார ஆசீர்வாதங்களை பெறுதல், தேவனை அறிகிற அறிவில் வாழுதல், தேவனது நாமம் எங்கும் புகழ்ச்சியாதல். நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, பிதாவாகிய தேவனே, அப்பா, எழுப்புதல் என்றால் என்ன என்று சொல்லி ஆண்டவரே அப்பா, இந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்பா. கர்த்தரே தெய்வம் என்று அப்பா நிரூபிக்கப்படுகிற நாட்கள் வரட்டும் அப்பா. தேவன் மக்களை சந்திப்பது நிகழட்டும் அப்பா. மக்கள் தேவனோடு கூட இணைக்கப்படுகிற காரியங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே நடக்கட்டும் ஐயா. தேவனின் தொடுதலை ஜனங்கள் அனுபவிக்கட்டும் அப்பா. பரலோக தேவனே, ஆண்டவரே, உங்கள் ரட்சிப்பின் பிரசன்னம் ஆண்டவரே தேசத்திலே, பட்டணத்திலே, சபைகளிலே அப்பா வெளிப்படுவதாக ஆண்டவரே. ஆவியானவருடைய பலத்த அசைவாடுதல் அப்பா வெளிப்படட்டும் அப்பா. பெந்தெகோஸ்தே நாளிலே வெளிப்பட்டதை போல, அசுசா ஸ்ட்ரீட்டில் வெளிப்பட்டது போல, ஆண்டவரே வேல்ஸ் தேசத்தில் வெளிப்பட்டது போல ஆவியானவருடைய பலத்த அசைவாடுதல் அப்பா எபேசு பட்டணத்தில் நடந்தது போல, கொர்நேலியின் வீட்டாரிடத்தில் நடந்தது போல ஆவியானவருடைய பலத்த அசைவாடுதல் நடக்கட்டும். பெந்தெகோஸ்தே நாளிலே அப்பா ஆவியானவர் தந்துள்ள வரத்தின்படியே இவர்கள் பேச துவங்கினார்கள். அந்த வல்லமை வரங்கள் வெளிப்படுகிற நாட்கள் வரட்டும் அப்பா. தேவனுடைய வல்லமை வெடித்து சிதறுதல் நடக்கட்டும் ஐயா. தேவனுடைய வல்லமை வெடித்து சிதறுதல் நடக்கட்டும் ஐயா. தேவ தூதர்களுடைய சந்திப்புகள் தேசத்திலே நிகழட்டும் ஐயா. கர்த்தருடைய நாமத்தினாலே எழுப்புதலுக்காக வைக்கப்பட்ட தேவ தூதர்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா ஜனங்களை சந்திப்பார்களாக ஆண்டவரே. ஜனங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பட்டும் ஐயா. ஜனங்கள் பாவங்களை அறிக்கை தேவனிடத்தில் திரும்பத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவர. திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. திரள் கூட்ட ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படுவார்களாக. சத்துருக்கள் நியாயந்திருக்கப்படுவார்களாக. ஆண்டவர் இதுவரை ஆண்டவர் ஜனங்களை ஆண்டவரே உபத்திரவப்படுத்தினதான ஆண்டவரே சத்துருக்களை நியாயம் தீர்ப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களை ஆண்டவரே அடிமைப்படுத்தின பார்வோனை நியாயம் தீர்த்ததை போல தேவனாகிய கர்த்தர் நியாயம் தீர்ப்பீராக ஆண்டவரே. சத்துருக்கள் கைகளிலிருந்து விடுதலையை தேவன் ஆண்டவரை ஏற்படுத்துவீராக ராஜா. சத்துருவின் பிடியிலிருந்து விடுதலையை தேவனை கட்டளை இடுமப்பா. திரள் கூட்ட ஜனங்கள் ஞானஸ்நானத்தை எடுக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால் பிதாவாகிய தேவனே திரள் கூட்ட ஜனங்கள் ஞானஸ்நானத்தை எடுப்பார்களாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை அவர்கள் எடுக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தேசம், பட்டணம், கிராமங்கள் தேவனால் சந்திக்கப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே
தேசம், பட்டணம், கிராமங்கள் சந்திக்கத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் பண்ணும் அப்பா. பட்டணத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் வரட்டும். சமாரியாவிலே மிகுந்த சந்தோஷம் வந்ததப்பா. அதே போல தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே மிகுந்த சந்தோஷத்தை, சுவிசேஷத்தை கேள்விப்படுகிற ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். பட்டணங்கள் சந்தோஷத்தை அப்பா உண்டாகட்டும் அப்பா. மந்திர பொருட்கள் அழிக்கப்படட்டும் ஐயா. தேசத்திலே காணப்படுகிற மந்திர பொருட்கள் அழிக்கப்படட்டும். பட்டணத்திலே அப்பா தேவனே அப்பா மந்திரம் செய்யக்கூடிய இடங்களிலே காணப்படுகிற மந்திர பொருட்கள், வீடுகளிலே தொங்கவிடப்பட்டிருக்கிற மந்திர பொருட்கள் எரிக்கப்படட்டும் ஐயா. விக்கிரகம் எபேசு பட்டணத்திலே எண்ணமற்று போனது போல, அது மகத்துவம் அழிந்தது போல தேவனாகிய கர்த்தர் அந்த கிரியைகளை நீ நடப்பிக்கும் படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். விக்கிரகம் எண்ணமற்று போகட்டும். விக்கிரகம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஜனங்கள் அறிக்கை என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். தேசம் எங்களுமாய் காணப்படுகிற பிசாசின் கிரியைகள் எழுப்புதலினால் அழிக்கப்படட்டும். எழுப்புதலின் வல்லமையால் அழிக்கப்படட்டும். எழுப்புதல் நாட்களில் ஆண்டவரே தேவியானவருடைய மகத்துவத்தினால் இந்த பிசாசின் கிரியைகள் யாவும் அழிக்கப்பட்டு போகட்டும் ஐயா. திரளான அற்புதங்கள், அடையாளங்கள் தேசத்தில் நடக்கட்டும், சபைகளில் நடக்கட்டும், சுவிசேஷ கூட்டங்களில், ஊழியங்களில் நடக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனை மையப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஜனங்களுக்குள்ளாக வரட்டும் ஐயா. தேவனை மையப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஜனங்களுக்குள்ளாக வரும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் அப்பா. பின் வாங்கினோர் தேவனிடம் வருவார்களாக. பின் வாங்கின மக்கள், தூரம் போன மக்கள், சோரம் போன மக்கள் கர்த்தரிடத்தில் வருவார்களாக, கர்த்தரிடத்தில் வருவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வேதத்தின் ஆழங்களுக்குள் செல்லட்டும் ஐயா. வேதத்தின் பெரிய பட்டணத்து மக்கள் ஆண்டவரே அப்பா வேதத்தின் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். அவர் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் ஐயா. அதே போல கர்த்தாவே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய கிருபையை தேவன் ஜனங்களுக்குள்ளாக கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். திரள் கூட்ட மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய கிருபையை தாரும். திரள் கூட்ட மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய கிருபையை தாரும். திரள் கூட்ட மக்கள் சுவிசேஷத்தை கேள்விப்படுவார்களாக. திரள் கூட்ட மக்கள் சுவிசேஷத்தை கேள்விப்படுவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகளின் எண்ணிக்கை பெருகட்டும் ஐயா. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவர் சபைகள் இல்லாத இடங்களில், கிராமங்கள், பட்டணங்கள் இன்னும் அநேகம் உண்டப்பா. ஆண்டவரே சபைகள் இல்லாத இடங்கள் உண்டப்பா. சபைகளின் எண்ணிக்கை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பெருகும் படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. அந்த சபைகள் எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கே எல்லாம் ஆண்டவரே சபைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. தேவன் சபைகளை எழுப்பும் அப்பா. சபையில் ஆத்துமாக்கள் நிரம்பி வழிவார்களாக. சபையில் ஆத்துமாக்கள் நிரம்பி வழிவார்களாக. கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனை ஆத்துமாக்கள் சபையில் நிரம்பி வழிவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியர்களை தேவன் வல்லமையாக பயன்படுத்துவீராக. ஊழியர்களை தேவன் வல்லமையாக பயன்படுத்துவீராக. தேவனை அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷகர்களை, போதகர்களை, மேய்ப்பர்களை, உடன் ஊழியம் செய்யக்கூடியவர்களை எல்லாம் தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் அப்பா. ஆண்டவரே ஜபத்திலே ஆராதனையிலே ஜனங்கள் பெருகுவார்களாக. ஜபத்தில் ஆராதனையிலே ஜனங்கள் பெருகுவார்களாக. ஜபத்தில் ஆராதனையில் ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பெருகுவார்களாக. ஆண்டவரே தேவனுடைய சித்தம் பூர்ணமாய் நிறைவேறுவதாக. தேவனுடைய சித்தம் பூர்ணமாய் நிறைவேறுவதாக. தேவனுடைய சித்தம் பூர்ணமாய் நிறைவேறுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நடக்கட்டும் ஐயா. ஜனங்கள் தேவனில் மகிழ்ந்து கலிகூரட்டும் ஐயா. ஜனங்கள் தேவனில் மகிழ்ந்து கலிகூரட்டும் ஐயா. ஜனங்கள் தேவனில் மகிழ்ந்து கலிகூரட்டும் ஐயா. ஆண்டவர் ஜனங்கள் மகிழ்ந்து தேவனிடத்தில் கலிகூரட்டும் ஆண்டவரே. தேவனே அப்பா பொருளாதார ஆசீர்வாதங்கள் ஜனங்கள் வாழ்விலே உண்டாகட்டும் ஐயா. பொருளாதார நன்மைகள் அப்பா தேசத்திலே உண்டாகட்டும் ஆண்டவரே ராஜா. தேவனை அறிகிற அறிவில் ஜனங்கள் வாழட்டும் ஐயா. தேவனை அறிகிற அறிவில் ஜனங்கள் வாழட்டும் ஆண்டவரே. தேவனுடைய நாமம் எங்கும் புகழ்ச்சியாகட்டும் ஐயா. எழுப்புதல் நாட்களிலே நடக்கக்கூடிய இந்த காரியங்கள் அப்பா ஆண்டவரே, இப்படிப்பட்டதான நிகழ்வுகள் எழுப்புதல் நாட்களில் ஆண்டவரே நடந்திருக்கிறது. மீண்டும் இது நடக்கட்டும் ஐயா. இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தருடைய நாமம் இன்னும் இதற்கு மேலான காரியங்கள் தேசத்திலே நடக்கட்டும், சபைகளிலே நடக்கட்டும், ஊழியம் ஸ்தலங்களிலே நடக்கட்டும், தேசமெங்களுமாய் பட்டணமெங்களுமாய் நடக்கட்டும், முழு உலகிலும் நடக்கட்டும். எழுப்புதல் ஆண்டவர் நாட்கள் மீண்டும் வரட்டும். வேதத்தில் எழுப்புதல் உண்டான நாட்கள் உண்டப்பா.
அப்பா. வேதத்தில் அநேக எழுப்புதல்கள் நடந்திருக்கிறதே அப்பா. மீண்டுமா இந்த நாட்கள் மீண்டும் திரும்பட்டும் அப்பா. சபை சரித்திரத்தில் ஆண்டவரே அப்பா, அந்த எழுப்புதல்கள் அந்தந்த தேசங்களில் நடந்திருக்கிறது மீண்டுமாய் நடக்கட்டும். இந்திய தேசத்தை மையமாய் கொண்டு உருவாகக்கூடிய அந்த எழுப்புதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எழுப்புதல் வெடித்து சிதறுவதாக, எழுப்புதல் அக்கினி தேசத்தின் மேலாக போடப்படுவதாக, எழுப்புதலுக்கான ஆவியானவரின் மகிமை வெளிப்படுவதாக, எழுப்புதலில் ஆண்டவரே ஆவியானவரின் மகிமை பலமாய் வெளிப்படுவதாக. ஆண்டவரே நீ அப்படி செய்கிறபடியால் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எழுப்புதலுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எழுப்புதலுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எழுப்புதலில் எங்களையும் கூட தேவன் அப்பா ஒரு கருவிகளாக பயன்படுத்தும். ஊழியர்களை எழுப்பும், ஜெபிக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஆண்டவரே பாரப்படக்கூடிய மக்களை எழுப்பித்தாரும். ஆண்டவரே எழுப்புதல் என்றால் என்ன என்பதை ஆண்டவரே ஜனங்கள் விளங்கட்டும், சபைகள் விளங்கட்டும். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற நல்ல வேலைக்கு எழுப்புதல் திட்டத்திற்கு தன் கைகளை கொடுக்கத்தக்க மக்கள் திரளாக எழும்புவார்களாக. அப்படி செய்கிற அன்பிற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கே மகிமையை நாங்கள் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.